எலெக்ஷன் மேடையில என்ன சொன்னீங்க? சித்தார்த்துக்கு ஸ்வீட்ட பத்தி என்ன தெரியும் தானே கேட்டீங்க. இப்பதான் பால் பணியாரத்துல ஆரம்பிச்சுக்கிறான். இன்னும் போக போக எல்லாத்துலயும் அசத்திடுவான். இந்தாங்க. என்னம்மா பால் பணியாரம் சொன்ன, இதுல அல்வா இருக்கு. ஐயோ மாத்தி கொண்டான்ட்டனா? சரி சரி, இதுவும் நம்ம கடை அல்வா தான், ஸ்பெஷலா செஞ்சது. சாப்பிட்டு பாருங்க. இப்ப எப்படி இருக்குது? இல்ல ஸ்வீட் எப்படி இருக்குதுன்னு கேக்குறேன். இது வெறும் ஆரம்பம்தான். இனிமேதான் நிறைய மேட்ரு உங்களுக்காக காத்து நிறுது. வட்டா என்ன சொல்லிட்டு போறான்னு பாத்தீங்களா? உங்களால ஒண்ணும் சொல்லிட்டு போறா. நமக்கே அல்வா குடுத்துட்டு போறா. அத்த, சித்தார்த் வந்து பொறுப்பேத்துட்டா நாம என்ன விட்டுருவோமா? அவனை மட்டும் இல்ல அத்த, அந்த ராணி, இந்த குடும்பம்னு எல்லாரையுமே பழி வாங்கணும். இந்த குடும்பத்தை ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவேன். கூடிய சீக்கிரம் இதை நான் பண்ணுவேன் அத்த, பண்ணி காமிக்கிறேன். லிஸ்ட்ல அடுத்தது யாருன்னு தெரியல. இவ என்னடானா சவால்லாம் விட்டுக்கிட்டு இருக்கா. மனசுக்குள்ள அவ வச்சிருந்த ஆசை நிறைவேறல. மகராசி அவ ஆசைப்பட்டது நிறைவேறாமலேயே இந்த உலகத்தை விட்டுட்டு போயிட்டா. இன்னும் எத்தனை எத்தனை ஆசை அவ மனசுல வச்சிருந்தாலும் அது எதுவுமே நடக்கல. அது மட்டும் இல்ல, என் கூட வாழ்றதுக்கு அவளுக்கு கொடுத்து வைக்கல. அவ வாழணும்னு நினைச்சப்போ நான் சேர்ந்து வாழல. இப்ப நான் வாழலாம்னு நினைக்கிறேன். ஆனா வாழ்றதுக்கு அவ என் கூட இல்ல, போயிட்டா. அவ என்னை விட்டு போயிட்டா. அவ என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டா. என்ன நேத்ரா எந்த நேரத்துல கூப்பிடுறாங்க? தமன்னா, தமன்னா, ரொம்ப அர்ஜென்ட். இப்பதான் ருத்ரா போன் பண்ணி உன்னையும் ரகுவரனையும் வர சொல்லிருக்காரு. என்ன விஷயம்? ஏதாவது பிரச்சனையா? சாச்சா, அவர் குரலை கேட்கும் போது பிரச்சனை எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா அவசரம் சொன்னாரு. அதான் அவங்க 2 பேரையும் போக சொல்றேன். நீங்க 2 பேரும் போயிடுறீங்களா? ஷோர் ஷோர், நாங்க உடனே கிளம்பி போயிடுறோம். என்னாச்சு தமன்னா? மந்திரவாதி வர சொன்னாராம். நேத்ரா கால் பண்ணி சொன்னாங்க, உடனே கிளம்பணும். அதான். மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சா? இங்க பாருங்க, நீங்களும் பயந்து அடுத்தவங்களையும் பயமுறுத்தாதீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. அங்க போனா தானே என்ன விஷயம் தெரியும். கிளம்புங்க, போலாம். என்னது கிளம்புறதா? ஒருவேளை பொம்மைக்கு மூடு மாறி பௌர்ணமிக்கு முன்னாடியே அடுத்த பலியை கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டாலோ என்னவோ. பேசாம இருக்க மாட்டீங்களா நீங்க? ஐயோ, மைண்ட் வாய்ஸ் நினைச்சு கொஞ்சம் சத்தமா பேசிட்டேன் போல இருக்கு. சாரி தமன்னா. இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே நடக்காது. வாங்க போலாம், போங்க. வா போலாம், வா. என்னயா இது? ஊர்ல இல்லாத அதிசயமா இருக்குது. நேரத்தே படுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்ட? நாள் பூரா லேப்டாப்ப வச்சு தட்டினே டயர்ட் ஆயிட்டியா? ஆமா மாமா, எனக்கு டயர்டா தான் இருக்கு இப்ப.
ஐயோ, உடம்பு ஒரு மாதிரி முறுக்கா இருக்கே. ஐயோ, என்னடா இது, உடம்புக்குள்ள என்னென்னமோ பண்ணுது. என்னடா அது, நேரம் கெட்ட நேரத்துல இந்த பாட்டு வேற. நிறுத்துன்றா. அக்கா ஆசையா நிறைவேற்றணும்னு சொல்றான். உனக்கு அந்த நல்ல எண்ணமே இல்லையா? ஏய், 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 அப்ப நீ வேணும்னு அந்த மாதிரி பாட்டெல்லாம் போடுறியா? ஆமா, அக்கா ஆசையா நிறைவேற்றணும் தான் அதெல்லாம் பண்றான். ஓ, அப்போ சாப்பாட்டுக்கு முருங்காயில எல்லாம் பண்ணுது. யோ, எனக்கு என்னயா தெரியும்? ஏதோ ஒரு படத்துல பார்த்தேன். அதனால்தான் முருங்கா பொரியல், முருங்கை கீரை, முருங்கா சாம்பார்னு வச்சிட்டேன். என்ன மாதிரி ஒரு நல்லவனை படாத பாடுபடுத்துறிய, இதெல்லாம் ரொம்ப தப்பு ராணி. ஆமாயா, நீ ரொம்ப நல்லவன் தான். ஸ்வீட்ட வாயில ஊட்டி விட்டாலும் உனக்கு கடிக்க தெரியாது, அப்படியே துப்பிடுவல. அதனால்தான் பெண் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டேன். இங்க பாரு, நீ நினைக்கிறது எந்த காலத்துல நடக்கவே நடக்காது. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. என்னயா நீ சும்மா திட்டினே இருக்கிற? தாடிகார இந்நேரத்துக்கு குளிக்கிறான் பொழுகுது. ஐயோ, என்னயா குளிக்கிறியா? கொஞ்சம் வாயை மூடு, இங்கேயாவது நிம்மதியா இருக்கு விடு. சும்மா தோணட்டு. என்ன கூப்பிட்டதும் அப்படியே அடிச்சு புடிச்சு ஓடி வந்திருக்கீங்க? அவ்வளவு பயமா? பின்ன இருக்காதா? இப்பதான் தவமணிய கொண்டு இருக்கா. அடுத்தது பொம்மை யார கொல்லுவாளோங்கிற பயத்துலதான் ஓடி வந்திருக்கோம். பயப்படாதீங்க. நான் உங்களை இங்க வர சொன்னதே ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்றதுக்கு தான். சந்தோஷமான விஷயம்னா போன தடவை மாதிரியே பொம்மையை கொல்ல தவமணியோட ஆவியை ஏவி விட போறீங்களா சாமி? அது இல்ல. ஆமா, அதுக்குதான் பொம்மி சான்ஸே கொடுக்காம அவனை எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டாளு. அப்புறம் எப்படி? சித்தப்பா, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு தான் கேட்க விடுங்களேன். ருத்ரா, நீங்க சொல்லுங்க. அடுத்து வர்ற 18 நாள் இருக்கே, அது உங்களுக்கான பொன்னான நாள். என்ன சொல்றீங்க? அந்த நாட்கள்ல ஆன்மாக்கள் தன்னோட சக்தியெல்லாம் இழந்துடும். அந்த நேரத்துல பொம்மையும் தன்னோட சக்திய மொத்தமா இழந்துருவா. ஆமா, அவகிட்ட இருந்து சின்ன ஒரு அசைவு கூட இருக்காது. அப்போ அவளால எங்களை எதுவுமே பண்ண முடியாதா? அவளால எதுவுமே செய்ய முடியாது. அந்த நேரத்தை தான் நீங்க சரியா பயன்படுத்திக்கணும். இந்த சந்தர்ப்பத்துல நீங்க நினைச்சது எல்லாம் சாதிச்சுக்கலாம். அப்போ அவ என்னவா இருப்பா? அதை இப்ப என்னால சொல்ல முடியாது. ஆனா அவ எந்தவித சக்தியும் இல்லாம, அவ வெளியே வரவும் முடியாம, அவ தன்னை மறைச்சுக்கிட்டு தான் இருக்கணும். அப்படிதான் இருப்பான்னு நானும் நினைக்கிறேன். அப்போ நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம்ல? நீங்க நினைச்சது எல்லாத்தையும் செய்யுங்க. அவளால உங்களை எதிர்த்து ஒரு புல்ல கூட புடுங்கி போட முடியாது. இந்த நேரத்துல அந்த சித்தார்த்த ஏதாவது பண்ணா கூடவா பொம்மி வரமாட்டா? வரவே முடியாது. அது எனக்கு உறுதியா தெரிஞ்சதுனாலதான் உங்களை நான் இங்க வர சொன்னேன். ரொம்ப நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க. இது போதும் அந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்கு. ஏன்னா தவமணி இறந்ததுல இருந்தே எல்லாரும் ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். கண்டிப்பா இப்படி ஒரு வாய்ப்பை யூஸ் பண்ணி பொம்மையை எப்படி இல்லாம பண்ணமோ
அதே மாதிரி அவளுக்கு வேண்டிய எல்லாரையும் இல்லாம பண்ணிடுவோம். அப்ப நாங்க வரோம். போயிட்டு வாங்க. என்னப்பா இது? நான் உங்களை கேட்கணும் தாத்தா. அம்மா என்னதெல்லாம்? அது ஒண்ணு இல்லப்பா, பரமேஸ்வரி அம்மா இங்க வராங்கன்னு சொல்லித்தான் இவ்வளவு ஏற்பாடும் பண்ணிருந்தோம். ஆனா திடீர்னு அவங்க வரலன்னு போன் வந்தது. அதை அட்டென்ட் பண்ணிட்டு வரதுக்குள்ள நீங்க 2 பேரும் இறங்கி வரவும் உங்களை வரவேற்கணும்னு நினைச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த பாப்பாவுக்கு இப்படி ஒரு வரவேற்பு கொடுக்கறது தப்பே இல்ல தாத்தா. என்னப்பா சொல்ற? தாத்தா வெளியே நின்னு பேச வேண்டாம், உள்ள வாங்க, விவரமா சொல்றேன். என்ன தமன்னா இது? சித்தார்த் யாரோ குழந்தைய கூட்டிட்டு வந்திருக்கா? ஒரு நிமிஷம். என்னம்மா? புதுசா நான் ஒரு இடத்துக்கு வரேன். அப்ப வலது கால் எடுத்து வச்சுதானே வரணும். அப்படியா? சரி, நீ அப்படியே வா. இந்த குழந்தை யாருப்பா? அதான் தெரியல தாத்தா. அதெல்லாம் ஒரு டெக்னிக் தாத்தா. அதெல்லாம் விசாரிக்கிற விதத்துல விசாரிக்கணும், புரியுதா? நான் விசாரிக்கிறேன் பாருங்க. இங்க பாருமா, உன் அப்பா அம்மா எங்க இருக்கிறாங்க? உன் வீடு எங்க இருக்குது? எங்க வீடு எங்க இருக்குன்னு தெரியாதே. ஆனா எங்க அப்பா அம்மா அங்கதான் இருக்காங்க. இல்ல இல்ல, அங்க இருக்கிற ரோட்டுக்கு போனா எந்த ரோடுன்னு தெரியாதே. சரி சரி, அப்பா எங்க வேலைக்கு போறாங்க? அப்பா எங்க வேலைக்கு போவாருன்னு தெரியாது. காலையில எழுந்திருப்பாங்க, வேலைக்கு போயிருவாங்க, அப்புறம் சாயந்தரம் வந்துருவாங்க. என்னயா இது வம்பா இருக்குது? பேசாம போலீஸ்ல விசாரிச்சு பார்க்க வேண்டியதான். பொறு, அவசரப்பட வேண்டாம். சாமி மாதிரி வந்து இந்த குழந்தை உன்னை காப்பாத்திருக்குப்பா. ஏங்க, இந்நேரம் இந்த பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் குழந்தைய காணோன்னு தேடிட்டு இருப்பாங்கல்ல. இந்த பாப்பா என்ன காப்பாத்தின இடத்துல நானும் சுத்தி சுத்தி தேடி பார்த்தேன். இந்த பாப்பாவோட அம்மா அப்பா மட்டும் இல்ல, சம்பந்தப்பட்டவங்க யாரையுமே காணோம். அதனாலதான் தாத்தா நான் என் கூடவே கூட்டிட்டு வந்துட்டேன். பெண் குழந்தையாச்சு, அதான் விட்டுட்டு வரதுக்கும் மனசு இல்ல, அதான் கூடவே அழைச்சிட்டு வந்துட்டேன் தாத்தா. நானும் குழந்தைய பெற்றவங்க யாராவது வருவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்தேன், ஆனா யாருமே வரல தாத்தா. இந்த பாருப்பா, அவங்க அப்பா அம்மா குழந்தைய காணோம்னு கம்ப்ளைண்ட் பண்ணா கேஸ் நம்ம மேல வந்துடும். சீக்கிரமா யாரு என்னன்னு விசாரிச்சுட்டு அவங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுடு, எல்லா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிடு, புரியுதா? அதுக்கப்புறம் அவங்க பாத்துப்பாங்க. சரிங்க தாத்தா, கண்டிப்பா விசாரிச்சு பாக்குறேன். அது வரைக்கும் பாப்பா நம்ம கூடவே இருக்கட்டும் தாத்தா. தாடிகாரனுக்கு பொம்மை அக்கா ஆசைப்பட்டது எப்பவுமே மனசுலயே இருக்கும் பொழுது. அதான் பெண் குழந்தைய பார்த்ததும் கையோட கூட்டின்னு வந்துச்சு. அதான் இம்மா பாசமா இருக்கிறான். இப்பதான் இவரே கஷ்டப்பட்டு லாரி ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சு வந்திருக்காரு. அவர்கிட்ட போய் என்னென்னமோ கேட்டுட்டு இருக்கீங்க. கொஞ்சம் ஃப்ரீயா விட்டாதானே அடுத்து அவருக்கு என்ன பண்ணணும்னு தோணும். புரியுதுமா? புரியுது. குழந்தையே சொல்லிடுச்சு, அதனால நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் என்ன வேணும்னாலும் பண்ணிக்க. சரி.
போலாமான்னு கேட்டு கரெக்டா மாடு ஏறி சித்தார்த் ரூமுக்கு போறா. அதான் அத்தை, எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சித்தார்த் இது? நம்ம வீடே இவளுக்கு மொத்தமா தெரிஞ்ச மாதிரி ஓடுது. அதுவும் கரெக்டா மாடிக்கு போறா. என்ன நீங்க வரலையா? கரெக்டா சித்தார்த் ரூமுக்கே போயிட்டாளே, எப்படி அது? என்ன பாட்டி யதார்த்தமா அங்க போய் கேக்குறா? குழந்தை தானே. ஏற்கனவே இருக்கிற குடைச்சல் பத்தாதுன்னு இப்ப இந்த குடைச்சல வேற உள்ள கொண்டு வந்து விட்டுருக்காங்க. ரோட்ல போனதை கொண்டு வந்து எதுக்கு வீட்டுல வைக்கணும்? கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விடுறதை விட்டுட்டு இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான்? இவங்கதான் எல்லாத்தையும் கிறுக்குத்தனமா பண்ணுவாங்களே, அப்படிதான் இதையும் பண்ணுவாங்க. சரி வா. இதுல ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி இருக்கு. யாரையுமே காணோம். எங்க போயிட்டாங்க? இந்தாங்க பாப்பா, சாப்பிடுங்க. அப்பா எனக்கு ஊட்டி விடுறீங்க? என்னங்க அப்பான்னு கூப்பிடுறா? ஏதோ செல்லமா கூப்பிடுறா போல இருக்கு. விட. சரி பாப்பா, நான் ஊட்டி விடுறேன். இந்த குழந்தை இன்னைக்கு பார்த்த மாதிரி இல்ல, ஏதோ வருஷ கணக்குல பழைய மாதிரி சித்தார்த் கிட்ட ஒட்டிக்கிச்சுல்ல. ஆமாங்க. நல்லா இருக்கா? பரவாயில்ல, சுமாரா தான் இருக்கு. நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எனக்கும் வேம்புசாருக்கும் பெண் குழந்தை பிறக்க வேண்டும். நமக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தா அத நீங்க எந்த அளவுக்கு நல்லபடியா பாத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும் வேம்பு சார். அதனாலதான் பெண் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டேன். அப்பா என்னம்மா? ரொம்ப சாரிங்கப்பா. எதுக்குமா சாரி எல்லாம் கேக்குற? பின்ன என்னாலதானே உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, அதுக்காக தான் சாரி. என் மேல கோச்சுக்க மாட்டீங்கல்ல? சாரி 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 சாரி. ஐயோ வேண்டாம் பாப்பா, அப்படிலாம் பண்ணக்கூடாது. யோ கொஞ்சம் ரியா, தைலம் இது, நான் உனக்கு தடை விடுறேன். ஏய், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என்னயா நீ? அதெல்லாம் தடவுனா தானேயா சரியா இருக்கும். நீ கம்முனு ரியா. நீ சொல்ல பாப்பா. அப்பா தைலம் தடவிக்கோங்கப்பா. சரி 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 சரி, தைலத்தை போடு. பாரா, பாப்பா சொன்னாதான் இந்த பீப்பா கேக்குது. ஏய், யார பார்த்து பீப்பாங்கற? ஒண்ணு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அண்ணே, நான் வேணா சுடு தண்ணி எடுத்துட்டு வந்து ஒத்தடம் கொடுக்கட்டுமா? தர்ஷினி, அதெல்லாம் வேண்டாம் தர்ஷினி, எனக்கு நல்லதா இருக்கு. இல்லண்ணே, நான் போய் எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் போய் சீக்கிரமா. வலிக்குது. அப்பா ரொம்ப வலிக்குதாப்பா? ஐயோ, வலிக்குன்னு சொன்னா பாப்பா ரொம்ப வருத்தப்படுவாளே.
இல்ல பாப்பா, இப்ப வலி போயிருச்சு பாப்பா. நான் நல்லா தான் இருக்கேன். அப்படியா? சுடு தண்ணி கொண்டு வந்திருக்கேன். எங்க வைக்க? அப்பாக்கு தான் வலி போயிடுச்சு. அப்புறம் எதுக்கு சுடு தண்ணி? அப்படியா? சரி. தர்ஷினி அங்க வச்சிருமா. யோ, கொஞ்சம் எழுந்திருச்சு காலை உதறிட்டு நடையா. அதெல்லாம் வேண்டாம், நீ கொஞ்சம் கம்முன்று. இப்படி உட்கார்ந்து இருந்தா எப்படியா? கொஞ்சம் ஏஞ்சி நட. யோ யோ, இது இன்னும் சரியாவலையா? என்னத்துக்கு நீ இப்ப போய் சொல்ற? இருங்க நான் பாக்குறேன். ஏன்பா சித்தார்த், தாத்தா, குழந்தைய அவங்க வீட்டுல அவளோட அப்பா அம்மா எல்லாரும் தேடிட்டு இருப்பாங்கல்ல, அந்த குழந்தை தான் ஒண்ணுமே தெரியாம இங்க அப்பாவியா இருக்கு. நாம பொறுப்பா விசாரிச்சு உரியவங்கிட்ட ஒப்படைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குல்லப்பா. என்ன தாத்தா நீங்க? நான் என்ன விசாரிக்காம இருந்திருப்பேன்? நேத்து சாயந்தரம் நான் எங்க போனேன்னு நினைச்சீங்க? நேத்து நான் பாப்பாவை எங்க பார்த்தனோ அதே இடத்துக்கு போய் அந்த இடத்துல இருக்க கடைங்க வீடுங்கன்னு யாராவது குழந்தையை தேடி வந்தாங்களான்னு விசாரிச்சேன். ஸ்டேஷன்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களான்னு கூட நான் விசாரிச்சேன் தாத்தா. ஆனா இது வரைக்கும் எந்த தகவலும் கிடைக்கல. என்னப்பா சொல்ற? தாத்தா, அந்த பாப்பா கிட்ட உன் அப்பா அம்மா பேரை சொல்லுன்னு வற்புறுத்தினு வச்சுக்கோங்களேன். அப்புறமா உங்க அப்பா அம்மா ஞாபகம் வந்து அழுதானா அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாது தாத்தா. சரி, இப்ப என்னதான் பண்றது? அதுக்கெல்லாம் ஐடியா நான் நேத்து யோசிச்சு வச்சிட்டேன் தாத்தா. எனக்கு தெரிஞ்ச ஹேக்கர் கிட்ட பேசியிருக்கேன். பாப்பாவோட பிங்கர் பிரிண்ட் இருந்தா போதும், ஆதார் கார்டு அப்டேட்டை வச்சு பாப்பாவோட மொத்த ஜாதகத்தையும் தோண்டி எடுத்துடலான்னு சொல்லிருக்காரு. சோ பாப்பாவை கூட்டிட்டு போய் கைரேகை மட்டும் வச்சா போதும் தாத்தா. அவங்க அப்பா அம்மா யாரு, அவங்க வீட்டு அட்ரஸ், போன் நம்பர்னு எல்லாமே தெரிஞ்சிடும் தாத்தா. ஏய் பாப்பா, காட்டு. வெரி குட், சரியா எடுத்துட்டு வந்திருக்க. போ, எடுத்துட்டு போய் டெய்லர் கிட்ட கொடு. சரியா? ஷோ, எனக்கு மண்டையே வெடிச்சிடும் போல இருக்கு. என்னதான் உன்னோட பிளான்? ஒண்ணுமே புரியல, சொல்ல. நானும் யோசிச்சு யோசிச்சு பாக்குறேன், ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. எப்படி புரியும்? இந்த பிளான போட்ட எனக்கு மட்டும்தான் இங்க என்ன நடக்குதுன்னு புரியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த வீடே ரணகலமா மாறப்போகுது. என்ன தமன்னா, எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படி என்னதான் நடக்கும், கொஞ்சம் சொல்ல. அந்த குழந்தை கையில வச்சிட்டு இருக்கே பட்டுப்படுவ, அது யாருதுன்னு தெரியுமா அத்தை? அம்மா, இரு வர. என்ன சொல்லுங்க? குழந்தை ஒரு புது பட்டு புடவை கொடுத்து பாவாடை சட்டை தைக்க சொல்லுது. அதான் யோசனையா இருக்கு. குழந்தை ஆசைப்பட்டு கேக்குறால, தச்சு கொடுங்க. சரிங்கம்மா. பாத்தியா, நீ கொடுத்த புடவையில பாவாடை சட்டை தச்சாச்சு. எப்படி இருக்கு? சூப்பர் தாத்தா. தம்பி, சட்டு புட்டுன்னு போய் காசை கொடுத்து அந்த ஆள் அனுப்பி வைங்க. இல்ல அந்த புள்ள போய் ராணியை கூட்டு வந்துச்சுன்னா
விஷயம் வேற மாதிரி ஆயிடும். ஆமா போங்க. சரி. என்னப்பா எவ்வளவு ஆச்சு? 500 ரூபாய் ஆச்சு. சரிங்க. இப்படி கரெக்டா சொன்ன? என்ன வேம்பு சார், உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதா? ரொம்ப நல்லா இருக்கு வேம்பு சார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இத கட்டிக்கிறியா இப்பவே? ஆ, இப்ப வேண்டாம் வேம்பு சார், இன்னொரு நாள் நான் கட்டிக்கிறேன். ம்? ஏன்? அது வந்து என் வாழ்க்கையில பிறந்த நாள்னா நான் முதல்ல உங்க கைய பிடிச்சப்போ கட்டியிருந்த கல்யாண புடவைய தான் கட்டிக்கணும். ஏன்னா அன்னைக்குதான் நான் புது பொம்மையா பிறந்தேன். அதனால நான் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் நான் கல்யாண புடவைய தான் கட்டிப்பேன் வேம்பு சார். பாத்தீங்களா, இந்த பிறந்த நாளைக்கு கூட நம்ம கல்யாண புடவைய தான் நான் கட்டியிருக்கேன். அப்ப நான் பிறந்த நாளைக்கு என்னதான் கிஃப்ட் பண்றது? நீ வேற நான் கொடுத்த கிஃப்ட வேண்டாங்கறியே. என்ன வேம்பு சார், நீங்க என் வாழ்க்கையில வந்ததே பெரிய கிஃப்ட் தான். அப்ப வேற என்ன கிஃப்ட் வேணும்? என்ன யோசிக்கிறீங்க? அங்க பாருங்க. அப்ப நாம இவ்வளவு நேரம் பார்த்ததெல்லாம் கனவா? ஏய், பாப்பாவுக்கு புது ட்ரெஸ் ஆயுது. அப்பா, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு பாப்பா. நீ என்கிட்ட கேட்டிருந்தா நான் உனக்கு புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருப்பேன்ல. பரவாயில்லப்பா, இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள். அதான் உங்க யாரையும் கஷ்டப்படுத்த வேண்டான்னு நானே டெய்லரை பார்த்து எனக்கு பிடிச்ச புடவை எடுத்து கொடுத்து தைச்சு போட்டுக்கிட்டேன். பாப்பா, இன்னைக்கு உனக்கு பர்த்டேவா? ஆமாப்பா, இன்னைக்கு தான் என் பர்த்டே. சரி, அப்போ ஒண்ணு பண்ணுவோம். பொம்மைக்கு சாமி கும்பிடலாம், அதுக்கப்புறமா உனக்கு கேக் வாங்கி வெட்டலாம். சரியா? இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு பாப்பா. என்னத்த இங்க பெரிய பிரச்சனை வெடிக்கும், ராணி அடிச்சு விரட்டிடலான்னு பார்த்தா கடைசியில இப்படி ஆயிப்போச்சு. சரி பார்த்தா லேட் ஆகுது, சாமி கும்பிடலாம். சரிங்க, ஆரம்பிக்கலாம்.
வாங்க சார். பாப்பா, உங்களுக்கு என்ன ஃபிளேவர்ல கேக் வேணும் சொல்லுங்க. டேய், நீ வேலையை முடி, நான் பாத்துக்கிறேன். அப்பா அதோட பிங்க் கலர் கேக் இருக்கு பாருங்க. அவன் பில் போட்டுட்டு இருக்கான். லேட் பண்ணாம சீக்கிரமா முடிடா. ஒரு நிமிஷம், கார் ஆஃப் பண்ணுங்க. என்னாச்சுமா? கார் ஆஃப் பண்ணுங்க சொல்றேன். டேய், அந்த குழந்தை நம்மள பார்த்து தெரியலையே. என்னம்மா வண்டியை நிறுத்த சொல்லிட்டு யார் அவங்களே பாத்துக்கிட்டு இருக்க? அது அது சொல்றதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏ என்னாச்சு? அவனுங்க உன்னை மிரட்டினாங்களா? மிரட்டல, இவங்க தான் என்ன கடத்திட்டு வந்தவங்க. என்ன, உன்னை கடத்திட்டு வந்தவங்களா? ஆமாப்பா, ரொம்ப கெட்டவங்க. இவங்க எல்லாரும் என்ன கடத்தினாங்க. அந்த குட்டி பிசாசு நம்மள கை காட்டி ஏதோ சொல்லிட்டு இருக்கா. ஒருவேளை நம்ம பிரேக் ஒரே கட் பண்ணத அவ பாத்துட்டாளா? ஏ பொம்மி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? எவ்வளவு நேரம் தான் விளையாடிட்டே இருப்ப? வா, சாப்பிடறதுக்கு வா. பொம்மி, இப்ப விளையாடுறத நிறுத்த போறியா இல்லையா? பொம்மி, சாப்பிடும் போதே விளையாட ஆரம்பிச்சனா பொறை ஏறிடும். பாத்தியா, நான் சொன்னல. எங்க கேக்குற நீ? இரு, நான் போய் உனக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன். அடி பாவி, என்னைய ஏமாத்திரியா? உன்னை போரு. இந்தா, ஒழுங்கா சாப்பிடு. சாப்பிடுவல்ல? பொம்மிய கொன்னு அவள அடியோட அழிக்கணும்னு நினைச்சோம். ஆனா பொம்மி செத்தாலும் இந்த வீட்டுல இருக்கிறவங்களோட மனசுல இருந்து செத்து ஒழிய மாட்டேங்கிறா. தினம் தினம் அவளை ஞாபகப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. எல்லாரும் பைத்தியம் புடிச்சு தெரியறாங்க. பாக்குறவங்க எல்லாத்தையும் பொம்மி பொம்மிங்கறாங்க. இப்ப என்னமோ அந்த பிளான நடத்திட்ட மாதிரி பேசுற. அப்படிதான் எதுவுமே நடக்கவே இல்லையே தமன்னா. இதுல அவன் தப்பிச்சிட்டானா அடுத்து என்ன பண்ணணும்னு ஏற்கனவே யோசிச்சுதான் வச்சிருக்கேன். இருங்க. சித்தார்த், இன்னைக்கு உன் கதை முடிஞ்சதுடா.
இது ஹைலி பாய்சன், இம்போர்ட்டட். ஒரு டிராப் வாயில பட்டுச்சுன்னா போதும், அவங்கள கடவுளே நினைச்சாலும் காப்பாத்தவே முடியாது. கிட்டத்தட்ட சைனடுக்கு ஈக்குவல். சரி, இத வச்சு என்ன பண்ண போற? அக்கா, வீட்டை சுத்தி கொசுவா இருக்கு. இத தெளிச்சு வச்சா போதும், கொசு இல்லாம நிம்மதி. தமன்னா, நீ சொல்லு, என்ன பண்ண போற? சோ சிம்பிள் அத்தை. சித்தார்த் சாப்பிடுற எதுலயாவது இத கலந்துட்டா போதும். அத சாப்பிட்ட அடுத்த நிமிஷமே மசில்ஸ் மொத்தமா அரெஸ்ட் ஆயிடும். ஹார்ட் 4 மடங்கு வேகமா அடிக்க ஆரம்பிச்சிடும். ஆக்சிஜன் லெவல் சுத்தமா குறைஞ்சு பிரெயின் உடம்புக்கு கொடுக்கிற கமாண்ட் மொத்தத்தையும் நிறுத்திடும். எல்லாமே 5 நிமிஷம் தான். இதெல்லாம் ஸ்பீடா நடந்து அதுக்கப்புறம் உடம்புல இருக்கிற மொத்த உறுப்பும் தன்னோட இயக்கத்தை நிறுத்திடும். எந்த பெயினும் இல்லாம 5 நிமிஷத்துல மேல போயிடுவாங்க. எப்பேற்பட்ட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லயும் இந்த விஷயம் வெளியில வரவே வராது. அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. போங்கம்மா, போங்க. போட்டோம்மா. வாங்க, எல்லாரும் பக்கத்துல வந்து நிக்கணும். ஐயோ, என்ன தமன்னா இப்படி ஆயிடுச்சு? எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல அத்தை. வெட்டிடலாமா? சரி பாப்பா, கேக் கட் பண்ணலாமா? வா. அம்மா, என்னமாச்சு? அது அது இல்ல அப்பலே அப்பலே அது வந்து மேல விழுந்துருச்சு. அதான் பயத்துல கத்திட்டேன். அங்க போய் நின்னு லைட்டு தலையில விழுந்த மாதிரியே இருந்துச்சு. அந்த பாப்பா வேற கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா. என்னம்மா இது? திரும்ப திரும்ப கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். குழந்தை எல்லாரும் பக்கத்துல வந்ததும் தான் கேக் வெட்டணும்னு ஆசைப்படுறா. வாங்கம்மா, வாங்க, அப்படியே முன்னாடி வாங்க. மோ, இதுக்கு மேல நம்ம போலன்னா நம்ம மேல டவுட் வந்துரும். வாங்கம்மா. எனக்கு கொஞ்சம் வயித்த கலக்குற மாதிரி இருக்கு. இதோ வந்துறேன். இருங்க மாமா, கேக் வெட்டிட்டு போலாம். போத்து விடலான்னு பாக்குறீங்களா? வாங்க, இங்க வந்து நில்லுங்க. நீ கட் பண்ணுமா? பக்கத்துல வந்து நில்லுங்க. வாத்தம்மா, வாங்கம்மா. என்னம்மா எல்லாரும் இப்படி தயங்கிக்கிட்டு நிக்கிறீங்க? சரி, ஓகே, கேக் வெட்டலாமா? எதுவும் ஆகலையே. நல்ல வேலைப்பா சித்தார்த். பொம்மியோட பிறந்த நாள் அதுவுமா இல்லாம நம்ம வீட்டுக்கு வந்த பாப்பாவோட பிறந்த நாள் அன்னைக்கு வீட்டுல ஒரு அசம்பாவிதம் நடக்க இருந்தது. நல்ல வேலை எப்படியோ தப்பிச்சிட்டோம். பொம்மி தான் நம்மள காப்பாத்திருக்காப்பா. ஐயோ, அவங்க என்ன பேசினாலும் அந்த பாப்பா திரும்பி நம்மளையே பாக்குது. அது நம்மள கண்ணிலேயே மாட்டி விட்டுரும் போல இருக்கு. அது வேணும்னே தான் நம்மள கூப்பிட்டு கரெக்டா லைட்டு கீழே நிறுத்தி இருக்கு. ஏன்பா சித்தா, இந்த குழந்தையோட அப்பா அம்மா இந்த குழந்தைய காணணும்னு இவ்வளவு தேடி இருப்பாங்க.
பிறந்த நாளும் வருமா? இந்த குழந்தை அவங்க அப்பா அம்மாவை பிரிஞ்சு நம்ம கூட இருக்கா. அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ இந்த குழந்தையோட அப்பா அம்மாவை தேடி கண்டுபிடிப்பா. இந்த பாப்பாவோட கைரேகையை வச்சு ஆதார் டேட்டாவெல்லாம் செக் பண்ணா பாப்பாவோட அப்பா அம்மாவா என்னையும் பொம்மையும் காட்டுதுன்னு வெங்கட் சொன்னதா சொன்னா தாத்தா பாட்டியெல்லாம் இன்னும் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அதனால இப்போதைக்கு இதை பத்தி சொல்ல வேண்டாம். தாத்தா, அதுக்கான எல்லா வேலைகளையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். கூடிய சீக்கிரமே பாப்பாவோட பேரண்ட்ஸ் யாருன்னு கண்டுபிடிச்சு பாப்பாவை ஒப்படைச்சிடலாம் தாத்தா. நாளைக்கு பேப்பர்ல பாப்பாவோட போட்டோ போட்டு நம்ம வீட்டு அட்ரஸ போட்டு டீடைல்ல விளம்பரம் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு நாளைக்கு கூட அவங்க அப்பா அம்மா வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க தாத்தா. ஐயோ, என்னயா நீ கண்ணை கசிக்கன்னு நின்னுருகிற? என்னைக்கா இருந்தாலும் அந்த புள்ளைய அமிச்சுதானே ஆகணும். அது அவங்க வீட்டு புள்ளையா? நீ என்னத்துக்கு இப்படி கண்ணை கசிக்கன்னு நிக்கிற? இல்ல ராணி, நான் மனசை திடப்படுத்திக்கிட்டு தான் விளம்பரம் கொடுத்தேன். ஆனா அது நிஜமாகும் போது அதை தாங்கிக்கிற மனநிலைமை எனக்கு இப்ப இல்ல. அதுக்காக நீ இப்படி ஃபீலிங் காமிச்சுன்னு எப்படியா? அந்த புள்ளைய அமிச்சுதானே ஆகணும். சரி, நீ போய் அவளை கூட்டிட்டு வந்து இவங்க கூட அனுப்பிடு. அவ வந்து என்ன கேட்டானா நான் வெளியே கிளம்பி போயிட்டேன்னு சொல்லிடு. சரி, சொன்னா கேளு பாப்பா. என்னத்துக்கோசரம் நீ இப்படி அடம் பிடிக்கிற? என்ன பழி வாங்கறதுக்காக தானே இதெல்லாம் பண்ற? போலாம் வா. அப்பா அம்மா பாவம் தவிச்சுன்னு கிடக்குறாங்க. இங்க பாரு ராணி, என்ன விட்டுரு. ஏய், என்னத்துக்கோசரம் நீ இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? இப்ப வரப்போறியா இல்லையா? நீ எவ்வளவு நேரம் நான் கேட்டுனே இருக்கிறது? வா, அடம் பிடிக்காத, சொன்னா கேளு. வாங்கறல்ல. குழந்தைய நீங்க திட்டினதுனால தானே வரமாட்டேங்குது. போங்க, நீங்களே மாடியில் போய் பேசி கூட்டிட்டு வாங்க. சார், இவங்களே போய் குழந்தைய கூட்டு வரட்டும் சார். அப்பா, குழந்தை அவங்களோடது, அவங்களே போய் கூட்டிட்டு வர அனுமதிக்கிறது தான்ப்பா கரெக்ட். இன்னும் ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? நீங்க போய் கூட்டிட்டு வாங்க. போய் கூட்டு வாங்க, போங்க. நன்றி சார். இருங்க, நானும் வரேன். சித்ரா, 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 இங்க பாருமா. அப்பா உன்னை அடிச்சதுக்கு உனக்கு என் மேல கோவம் இருக்கதான் செய்யும். அதுக்கு என்ன அடிமா, அடி அடி, என்ன அடி, நல்லா அடி. உன் கோவம் போற வரைக்கும் என்ன அடி. ஆனா கோவத்துல எங்களை அப்பா அம்மா இல்லன்னு மட்டும் சொல்லிடாதம்மா. பாரு, உங்க அம்மா எப்படி அழுதுட்டு இருக்கான்னு பாரு. இல்ல, நீங்க ஒண்ணு அம்மா அப்பா இல்ல. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. சும்மா போய் சாப்பிடுங்க. இங்க பாரு, குழந்தை குழந்தையா நடந்துக்கணும். என்னதான் கோவம் இருந்தாலும் பெத்த அம்மா அப்பாவை யார் என்னன்னு தெரியாதுன்னு சொல்வாங்களா? இவ்வளவு தூரம் கூப்பிடுறாங்கல்ல, போ. உன்னதான் சொல்றேன், சும்மா முந்திரி கொட்ட மாதிரி பேசிட்டு இருக்காத, போ. என்ன விடுங்கல, என்ன விடு, என்ன விடு, வா. ஐயோ, வா, இது சொல்றல, ஐயோ, ஏய், ஐயோ, குழந்தை ரொம்ப கோவமா இருக்கா போல இருக்கு. தமன்னா ஏன் இவ்வளவு கத்துறா? பாப்பா, அப்பா அம்மா பாவம்டா, அவங்கள கெஞ்ச வைக்க கூடாது. நீ அவங்க கூட போ. இல்லப்பா, இல்லப்பா, உண்மையாவே இங்க அப்பா அம்மா கிடையாது. எங்களை போய் அப்பா அம்மா இல்லைன்னு சொல்றியே, இது அடிக்குமா? அந்த கடவுளுக்கே பொறுக்குமா? ஐயோ,
குழந்தை என்னை விட்டு போயிடும் போல இருக்கே. இதுக்கா நான் உன்னை பெத்தேன்? எங்களை பார்த்து அம்மா அப்பா இல்லைன்னு சொல்லிட்டியே. இத கேட்டு நான் ஏன் இன்னும் உயிரோட இருக்கணும்? நான் செத்துடுறேன். என்ன அப்படியே விட்டுற வேண்டியது தானேங்க. குழந்தை காணாம போனதுல இருந்தே இந்த மாதிரி தான் சார் கலாட்டா பண்றா. இவ உயிருக்கு ஆபத்துனா நான் என்ன சார் பண்ணட்டும்? இவ போயிட்டானா நானும் சித்ராவும் அனாதையா தான் சார் நிக்கணும். ஏற்கனவே இவளுக்கு லோ பிபி வர சார். உன் அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாப்பா. நீ போமா. நீயே பாரு, நீ இல்லாம அவங்க எப்படி அழறாங்கன்னு. அவங்க கூட போமா. நான் போக மாட்டேன். இவங்க அப்பா அம்மாவே இல்ல. அம்மா சொன்னா கேளுமா, வாடா. ஐயோ, என்னயா நீ? அந்த குழந்தைதான் அழுதுன்னு இருக்குதுன்னா நீயும் இப்படி அழுதுன்னு இருக்கிற? உனக்கு என்ன பிரச்சனை? நீ பேசாம இரு. யோ, என்னயா நீ? உன்னோட கோவத்தை என்னாண்ட ஏன் காட்டுற? யோ, என்னயா நீ? சின்ன பிள்ளையாட்டம் கண்ணை கசக்கின்னு இருக்கிற. அது குழந்தையா இல்ல நீ குழந்தையானே தெரியல. என்னத்துக்கோசரம் நீ இப்படி அழுவுற? என்னால முடியல ராணி. பாப்பா அவங்கள அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லி என்ன அப்பான்னு கூப்பிடும் போது என் மனசே தாங்கல. அவளுக்கு என்னை விட்டு போறதுக்கு மனசே இல்ல. பார்த்தல. யோ, என்னயா எப்ப பார்த்தாலும் செல்போன் எடுத்துக்கின்னு கேம் விளையாடிக்கின்னு மார்க்கே வாங்க மாட்டேன்னு சொல்லி அந்த ஆள் அடிச்சுக்கிறான். அதான் அந்த புள்ள கோவமாயிடுச்சு. இது புத்திசாலி குழந்தை. அத போய் அடிச்சா அதுவும் என்ன பண்ணும்? என்ன சொன்ன? ஆமாயா, அது செல்போன்ல கேம் விளையாடிதான் மார்க் கம்மி ஆயிடுச்சு. அதுக்கோசரம் தான் திட்டினா அடிச்சேன்னு அந்த ஆள் சொன்னானே. உன்னாண்டதானே அவன் சொன்னான். அத்த நீ கவனிக்கலையா? இது நான் கவனிக்கவே இல்லையே. நான் பாப்பாவையே பார்த்துட்டு இருந்ததுல அந்த ஆள் பேசுறத கவனிக்காம விட்டேன். அந்த ஆள் அப்படியே சொன்னான். ஆமாயா, அப்படிதான் சொன்னான். ஆமா, அத்த எதுக்கு நீ திரும்ப திரும்ப கேட்டு நிறுகிற? ஏன்பா சித்தா? தாத்தா ஏன்பா பதட்டமா வர? இல்ல தாத்தா, அவங்கள பார்த்தா எனக்கு நிஜ அப்பா அம்மாவா தெரியல. எனக்கு ஏதோ ஏமாத்துறாங்கன்னு தோணுது தாத்தா. அவங்களை இப்பயே பிடிச்சி விசாரிச்சு ஆகணும் தாத்தா. போ போ போ, சட்டு போ. ஐயோ அத்தை, கொஞ்சம் இங்க பாருங்க. என்னாச்சுப்பா? போயிட்டாங்க தாத்தா. ஒரே ஒரு செகண்ட் தான். அவங்க மட்டும் சித்தார்த்த கையில மாட்டி இருந்தாங்க, நாம மொத்தமா தொலைஞ்சோம். சரி, கீழே போலாம் வாங்க. மாமா வாங்க. ஏன்பா சித்தார்த், நீ சொல்றத பார்த்தா அவங்க டூப்ளிகேட்டா இருப்பாங்க போல இருக்கு. ஆமா தாத்தா, செல்போன்ல கேம் விளையாட தெரியாதுன்னு குழந்தை போய் சொல்லாது. அவன் சொன்னது எல்லாமே போய் தாத்தா. அவன் சொன்னப்ப கவனிக்காம விட்டது ஏன் தப்புதான். தாத்தா, எப்படியாச்சும் குழந்தைய நான் கூட்டிட்டு வரணும் தாத்தா. எங்கன்னு போய் தேடுவப்பா? கண்டுபிடிக்கிற தாத்தா. கண்டிப்பா உனக்கு புடிச்சே தீருவேன்.
என்னாச்சு மாமா? சித்தார்த் ஏன் இவ்ளோ டென்ஷனா போறான்? வந்தவங்க அந்த குழந்தையோட உண்மையான அப்பா அம்மா இல்லன்னு சித்தார்த் சொல்றாமா. அந்த பாப்பாவுக்கு செல்போன்ல கேமே விளையாட தெரியாதான். அந்த ஆள் சொன்னதை சித்தார்த் சரியா கவனிக்கல. இப்பதான் யோசிச்சு பார்த்து சொன்னான். அவன் சொன்னதை வச்சு பார்க்கும்போது எனக்கு சித்தார்த் சொல்றதுதான் உண்மைன்னு தோணுது. அந்த குழந்தை தன்னை யாரோ ஏற்கனவே கடத்த முயற்சி பண்ணாங்கன்னு சொன்னதா சித்தார்த் சொன்னான். இப்படி நாம தவற விட்டுட்டோமேமா. தாத்தா கவலையே படாதீங்க, தாடிகாரன் அந்த குழந்தையோட தான் திரும்பி வருவான் பாருங்க. எப்படிமா இவ்வளவு உறுதியா சொல்ற? நடக்கும் தாத்தா, எனக்கு நம்பிக்கை இருக்குது. தாடிகாரன் அவ்வளவு சுலுவா விடுற ஆளே கிடையாது. பொம்மி அக்கா துணையோட அந்த குழந்தைய கூட்டின்னு தான் திரும்பி வருவான். வரலன்னா என் பேரு ராணியே இல்ல. பொம்மி அக்கா, நடக்கிறதெல்லாம் நீ பார்த்து தானே இருக்கிற. அந்த புள்ள பாவம்க்கா, என்னன்னே தெரியல. தாடிகாரன் அந்த புள்ள மேல உயிரையே வச்சுக்கிறான். அந்த புள்ளையும் தாடிகாரன அப்பான்னு கூப்பிட்டு அவன் மேல உயிரையே வச்சிருக்குது. அத்தோட அப்பா அம்மான்னு சொல்லிக்கின்னு ஏதோ கேப் மாறிங்க வந்து புள்ளைய கேட்டதும் அவங்கள பத்தி முழுசா தெரியாம தாடிகாரனும் புள்ளைய தூக்கி குத்துட்டான். அதுவே அவன் மனச அறுத்து எடுக்குது. அவங்களாண்ட இருந்து புள்ளைய காப்பாத்தணும்னு தாடிகாரன் போராடி நிறுகிறான். அக்கா, எப்படியாவது நீதான்க்கா அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும். சார், ஒரு போலீஸ் ஜீப்ல இந்த குழந்தையை பாத்தீங்களா சார்? இல்லையே சார், போலீஸ் ஜீப்பையும் பார்க்கல, இந்த பாப்பாவை பார்க்கலையே சார். ஒருவேளை அவனுங்க பாப்பாவை வேற வண்டியில கடத்திட்டு போறாங்களோ? சார், நீங்க செக் பண்ண வேற வண்டியில இந்த பாப்பாவை பாத்தீங்களா சார்? இல்லையே சார், பார்க்கலையே சார். போலீஸ் கண்ணுல மண்ணை தூவிட்டு அவனுங்க பாப்பாவை எங்க கடத்திட்டு போயிருப்பானுங்க? ஒண்ணுமே புரியல. இப்ப என்ன பண்றது? சரி சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ணே, இந்த போட்டோல இருக்க இந்த பாப்பா எங்க பாத்தீங்களா? இந்த குழந்தைய போலீஸ் ஜீப்ல கூட்டிட்டு போனாங்களா? நீங்க ஏதாவது பாத்தீங்களா? சார், நீங்க சொல்ற மாதிரி இது போலீஸ் ஜீப் இல்ல சார், ஒரு ஆம்னி வேன்ல தான் பாப்பாவை கூட்டிட்டு போனாங்க. பிரதர், அவனுங்க எப்படி இருந்தாங்க? நாட்டு மருந்து லேகியெல்லாம் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆம்னி வேன்ல தான் போட்டோல இருந்தாலும் இந்த அம்மாவும் கூட இருந்தாங்க. இவங்க கூட கருப்பா ஒருத்தர் இருந்தாரு, அவரு கை நிறைய கயிறு கட்டியிருந்தார் சார். ஓகே ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ். நான் வரேன். சரிங்க சார். ப்ரோ, வண்டி எந்த பக்கம் போச்சு? வண்டி இந்த பக்கமா போச்சு. இந்த பக்கமா? சரி. என்னாச்சுன்னு?
ஒரு நிமிஷம் இருங்க சார், பாக்குறேன். இருங்க சார், என்னன்னு தெரியல, பாக்குறேன். பூமி, ராணி சொல்றது இப்ப வரைக்கும் கூட என்னால நம்ப முடியல. ஆனா நீ என் கூடவே இருந்த என்ன பார்த்துட்டு இருப்பேன் மட்டும் நான் நம்புறேன். அதை வச்சு சொல்றேன், நான் எப்படியாவது அந்த பாப்பாவை காப்பாத்தணும். அதுக்கு உன்னோட ஆசீர்வாதம் வேணும். நீங்க வாங்கி கொடுத்த வளையல் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு பாப்பா. நான் சொல்ற வழியில போங்க. சரிங்க சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் போன் போட்டு பார்த்தேன். தாடிகார போனு லைனு கிடைக்காம நின்னு போயிடுச்சு தாத்தா. அப்ப நெட்வொர்க் இல்லாம இருந்திருக்கும். இப்பவும் நான் அடிச்சு பார்த்தேன், ஆனா எடுக்கல தாத்தா. ஐயோ, என் பேர அந்த பாப்பாவை காப்பாத்தணும்னு போய் எங்க சிக்கிட்டு இருக்கானே தெரியலையே. மா அஞ்சல, அதெல்லாம் ஒண்ணும் இருக்காதுமா. ஏன் தமன்னா, கிழவி சூப்பரா ஜட்ஜ் பண்ணிடுச்சு. ஆமாத்த, சித்தார்த் உண்மையாவே பெரிய சிக்கல்ல தானே மாட்டிருக்கான். நீ சொன்ன மாதிரியே தாத்தா பாட்டி எல்லாம் ரொம்ப பயப்படுவாங்க. அதனால சொல்லவே வேண்டாம். அப்ப மத்தவங்க கிட்ட சொல்வீங்களா? யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். என்ன அடிச்சு கேட்டா கூட சொல்ல மாட்டேன். ஓகேவா? ஓகே. சரி, போலாம். அது தாத்தா, நீங்க பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணுமே இல்ல தாத்தா. அவனுங்க இந்த குழந்தைங்களை கடத்திட்டு போய் விக்கிற கும்பல் போல. எனக்கு தெரிஞ்ச ஹேக்கர் மூலமா அவனுங்களை ட்ரேஸ் பண்ணி போய் அவனுங்களை மட்டைக்கு புடிச்சு அடிச்சு துவைச்சு பாப்பாவை கூட்டிட்டு வந்துட்டேன். ஓ தாத்தா, அப்பா வரலனாலும் நானே எப்படியாவது தப்பிச்சு வந்திருப்பேன். ஏய் வாண்டு, என்ன அப்படி சொல்லிட்ட? என் தாடிகாரன் பாவம் தெரியுமா? உன்னை கடத்திட்டாங்கன்னதும் அவன் துடிச்சே போயிட்டான். பின்ன என்ன, எங்க அப்பாக்கு மேல பாசம் இருக்காதா என்ன? என்னப்பா? ஆமா பாப்பா, உனக்கு ஒண்ணுனா என்னால தாங்கிக்கவே முடியாது பாப்பா. இது ஒண்ணுதான் எனக்கு புரியல. வந்து 2 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ள உனக்கு ஒண்ணுனா தாடிகாரன் துடிக்கிறான், தாடிகாரனுக்கு ஒண்ணுனா உனக்கு துடிக்குது. என்னமோ போ. இங்க நான் இன்னத்துக்கோசம் இருக்கிறேன்னு எனக்கே தெரியல. ஏய், சும்மா எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டு. நீங்க வாங்க பாப்பா, நாம போலாம். பாரு, அதுல ஒரு காக்கா பறந்து போச்சான். இந்த தௌலத்து காக்கா பயத்துல ஐயோ நம்ம தான் செத்து போயிட்டோமோ நினைச்சு மயங்கி விழுந்துச்சான். அப்புறம் பறந்து போன காக்கா அந்த தௌலத்து காக்காவை பார்த்து, ஹே லூசு, நீ சாவலன்னு சொல்லிச்சான்.
அப்புறம் ஆமாலன்னு அந்த தௌலத்து காக்காவும் பறந்து போச்சான். ஆஹா, என்ன இவ அந்த குடோன்ல நடந்தத நேர்ல பார்த்த மாதிரியே சொல்றாளே. பாப்பா, நீ ஏதாவது சொன்னியா? அதெல்லாம் இல்ல. ஹேய், இப்ப எதுக்கு காக்கா கதை கழுது கதைன்னு சொல்லிட்டு இருக்க? நான் ஏதோ பாப்பாக்கோசரம் கதை சொன்னேன். ஆமா, அதுக்கு நீ ஏன் டென்ஷன் ஆகுற? நான் என்னமோ நீ தான் அந்த தௌலத்து காக்கான்னு சொன்ன மாதிரி. தமன்னா, காலையிலேயே நேத்ரா எனக்கு போன் பண்ணி இந்த டெண்டர் விஷயத்தை பத்தி சொல்லிட்டாங்க. ஆனா சித்தார்த் இதுல இவ்ளோ தீவிரமா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆமா அத்தை, இவன் என்னமோ தாத்தா ஆசைப்பட்டதுனாலதான் எலெக்ஷன்ல ஜெயிச்சான்னு பார்த்தா டெண்டருங்கிறான், கோட் பண்ணுங்கிறான், ஓவராத சீனை போடுறான். இவன் கையில இருக்கிற வரைக்கும் அஞ்சலி ஸ்வீட்ஸ நாம வளரவே விடக்கூடாது தமன்னா. ஐயோ சாமி, எனக்கு இந்த ஸ்வீட் பிசினஸ் எல்லாம் போதும். நான் பாட்டுக்கு செங்கல் சிமெண்ட்னு போறேன்னு கிளம்பி ஓடணும். மா, இவன் ஒருத்தனாலதான் இந்த வீட்டுல என்னால தலை நிமிர்ந்து நடக்க முடியல. அக்கா, நாம பேசாம சித்தார்த் கோட் பண்ற அமௌண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை நேத்ரா கிட்ட சொல்லிடுவோம்க்கா. ஆமா தம்பி, நானும் நேத்ரா கிட்ட சொல்றேன்னு தான் சொல்லிருக்கேன். அதுக்குள்ள அந்த ராணி பூந்து உள்ள ஆட்டத்தை கெடுத்து விட்டுட்டாளே. அத்தை, கவலையே படாதீங்க. எப்படியாவது உங்க கோட் பண்ற அமௌண்ட்டை கண்டுபிடிச்சு நம்ம நேத்ரா கிட்ட சொல்றோம். சொல்லியே ஆகணும் தமன்னா. அதுக்கு ஏதாவது வழி இருந்தா யோசி. பொம்மி, நீ ஆசைப்பட்ட மாதிரியே அஞ்சலி ஸ்வீட்ஸோட எம்டியா பொறுப்பேத்துக்கிட்டேன். நான் எம்டி ஆனதுக்கு அப்புறம் வந்திருக்கிற முத ஆர்டர் இத. இந்த ஆர்டர் நம்ம அஞ்சலி ஸ்வீட்ஸ்க்கு வர மாதிரி ஒரு அமௌண்ட்டை எடுத்துக்கூட. யோ, உன்னை அஞ்சலி ஸ்வீட்ஸுக்கு எம்டி ஆக்குறது மட்டும் அக்காவோட ஆசை இல்ல. அந்த அஞ்சலி ஸ்வீட்ஸ உலகம் பூராவும் கொண்டு போகணுங்கிறது தான் அக்காவோட ஆசை. அதனால இந்த விஷயத்துல உனக்கு பொம்மி அக்கா கை கொடுத்து தூக்கி விடுவாங்க. நம்பிக்கையோட நீ வேண்டியோ. அந்த சீட்டை பாப்பாவை எடுக்க சொல்லியா? கரெக்ட், எனக்கு இது தோணாம போயிடுச்சு. பாப்பா வாங்க, வந்து ஒரு சீட் எடுத்து கொடுங்க. கோட் அமௌண்ட் அனுப்ப வேண்டிய நேரம் கம்மியாயிட்டே போகுது. அமௌண்ட பாத்துட்டு வரேன்னு போன ரகுவரன் தம்பியையும் இன்னும் காணோம். நேத்ரா வேற கால் பண்ணி இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு, எனக்கு போன் பண்ணி சொல்லுங்கங்கிறா. எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு தமன்னா. மா, இதோ வந்துட்டாருமா. அக்கா, என்ன சித்தப்பா, ஏன் இவ்ளோ லேட்டு? நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் லேட் பண்ணிருந்தீங்கன்னா அத்தைக்கு நெஞ்சு வலியே வந்திருக்கும். ஐயோ தமன்னா, அந்த சித்தார்த் லேசப்பட்ட ஆள் இல்லக்கா. அவன் என்ன காரியம் பண்ணான் தெரியுமா? அங்க இருந்து அவன் போன பிறகு அந்த டஸ்ட்பின்ல இருந்ததெல்லாம் நான் பொறுக்கி எடுத்துட்டு வந்திருக்கேன். சரி சரி, இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள நாம அந்த கோட்டை அனுப்பணும். நேத்ரா இப்பதான் போன் பண்ணி சொன்னா, அதை கொடுங்க.
இது? அதான் சொன்னேனேக்கா, அவன் சுக்குநூறா கிழிச்சு போட்டா அதை நான் பொறுக்கிட்டு வந்தேன்னு சொன்னேன்ல. மா வேற வழியே இல்ல, எல்லாத்தையும் இந்த டேபிள்ல வச்சு சேர்த்து பார்த்தா தான் நமக்கு தெரியும். அப்படியே செஞ்சிருவோம். சரி, சீக்கிரம் போம்மா, போங்க, கொண்டு போங்க. வாங்க. வாங்க வாங்க. டேடி இத பாரு, இந்த அமௌண்ட் தான். இந்த அமௌண்ட் தான் கரெக்டா இருக்கும். இவ்வளவு கம்மியா யாராவது கோட் பண்ணுவாங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. இந்த அமௌண்ட் அதாம இருக்கும். இத டக்குன்னு போட்டோ எடுத்து நேத்ராவுக்கு அமுச்சு விடுங்க. டேய் மனோ, இவ்வளவு ஜாஸ்தியா யாராவது கோட் பண்ணுவாங்களாடா? பொம்மி அக்கா, எனக்கு தாடிகாரனை பத்தி எதுவுமே தெரியல. நான் ஒரு லூசு. அவனை பத்தி எல்லாமே தெரியும்னு நினைச்சுன்னு இருக்கிறேன். அது உண்மையே இல்ல. பார்த்தல, அந்த பாப்பா வந்த ஒரே வாரத்துல தாடிகாரனை பத்தி எவ்வளவு சொல்லுச்சுன்னு. நான்லாம் வேஸ்ட் பீஸுக்கா. அதனால்தான் தாடிகாரன் என்ன ஒரு பொருட்டாவே நினைக்கல. ஏங்கா, நான் தாடிகாரன் மேல உசுரா இருக்கிறதெல்லாம் நிஜம். அப்படி இருந்தும் எனக்கு அவனை பத்தி ஒரு இன்ன அளவு கூட தெரியலையேக்கா. நான் ஒரு புத்தி கெட்டவ. தாடிகாரன நான் நல்லா புரிஞ்சு வச்சு நிறுகிறேன்னு என்ன நானே ஏமாத்தி நின்றுகல்ல. நீ தாடிகாரன் மேல எம்மா லவ் வச்சு நிற்ப. நீயாவது தாடிகாரனை பத்தி என்னாண்ட சொல்லி இருக்கலாம்ல. ஷோ, நான் ஒரு பைத்தியக்காரி. உன்னாண்டியே உன் புருஷனை நான் ரொம்ப லவ் பண்றேன், அவரை பத்தி எனக்கு தெரியல சொல்லுன்னு கேட்டா நீ எப்படிக்கா சொல்லுவ? ஆனா நான் தாடிகார மேல வச்ச பாசம் நேசம் அது தெரிஞ்சுதானே எங்க கனாலத்துக்கு நீ ஒத்துக்கின. நான் அவன் மேல வச்சிருந்த காதல் உண்மைன்னு நீ நம்பினா மட்டும் போதும்க்கா, போதும். ஆனா என்ன, அந்த தாடிகாரனுக்கு தான் அது விளங்கவே மாட்டேன். ஏற்கனவே என்ன மட்டும் தட்டி கலாய்ப்பான். இப்ப இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சா அவன் என்ன ஒரு மனுஷியா கூட மதிக்கவே மாட்டான்ல. அவனுக்கு என்னோட காதல் புரியாமலே போயிரும்க்கா. என்ன அப்படி பாக்குற? ஆமா, இப்ப எதுக்கு இப்ப நீ அழற? அழுவாம என்ன பண்றதா? இந்த வீட்ல என்னோட கஷ்டத்தை கேட்க என் அக்கா மட்டும்தான் இருக்குது. சரி சொல்லு, என்ன விஷயம்? என்ன விஷயமா? நான் என் அக்கான்னு சொன்னது பொம்மி அக்காவ. சரி சரி, இப்ப பொம்மை கிட்ட சொல்லி அழற அதானே? வருத்தப்படாத ராணி. லூஸ் ஆட்டோ நான் தாடிகாரன் மேல உசிரியே வச்சிருக்கேன்னு சொல்லி நின்றனே தவிர உனக்கு அவனை பத்தி தெரிஞ்ச அளவுக்கு கூட எனக்கு தெரியலையேன்னு நினைக்கும் போதுதான் நான் அவனை சரியா லவ் பண்ணலையோன்னு எனக்கு தோணுது பாப்பா. ராணி, ஒருத்தங்களை லவ் பண்றதுக்கு அவங்கள முழுசா தெரிஞ்சு வச்சுக்கணும்ன்ற அவசியமே இல்ல. சொல்ல போனா அவங்கள பத்தி எதுவுமே தெரியாம அவங்கள மட்டுமே லவ் பண்றோம் பாத்தியா, அதுதான் உண்மையான லவ். சொம்மாங்காட்டி என்ன சமாதானப்படுத்துறதுக்காகலாம் சொல்லாத. நான் உண்மையாவே தாடிகாரனை லவ் பண்ணிருந்தா அவன் பத்தி எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சிருந்திருக்கணும்ல. இல்ல ராணி, நான் அப்பா பத்தி சொல்லும் போது ஐயோ தாடிக்காரனை பத்தி இப்ப வந்த பொண்ணு இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கா, நான் அவர் மேல உயிரையே வச்சிருக்கேன், எனக்கு எதுவுமே தெரியலையேன்னு உள்ளுக்குள்ள நீ வருத்தப்பட்டது என் கண்ணுல அப்படியே தெரிஞ்சுது. அப்போதான் நீ அப்பா மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கேன்னு தானாவே எனக்கு புரிஞ்சுது. நிஜமாவா சொல்ற? ஆமா ராணி, நீ அப்பா மேல வச்சுக்கிறது 100 மடங்கு இல்ல 1000 மடங்கு லவ். இதையும் அப்பா கூடிய சீக்கிரமே புரிஞ்சுக்குவாரு. நீ சும்மா இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, இது எல்லாமே ஒரு நாள் மாறும். நம்மோ நீ சொல்ற, நான் நம்புறேன். ஆனா பாப்பா, நீ சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் பொம்மி அக்காவே என்னாண்ட வந்து சொல்ற மாதிரி இருக்குது. அது போதும் எனக்கு. யாரும் பயப்படாதீங்க, இது சேஃப்டியா தான் பேக் பண்ணிருக்கு. இது சாதாரண பாம்பு இல்ல, அமேசான் ஃபாரஸ்ட்ல இருக்கிற ரொம்ப கொடூரமான பாம்பு. சொல்ல போனா இதுதான் உலகத்திலேயே ரொம்ப வீரியமான விஷம் கொண்டது. இத வச்சு எப்படி ராணிய கொல்ல போற? அத்த, இது நாம நினைக்கிற மாதிரி அவ்வளவு சீக்கிரமா யாருமே கிடைக்காது. அப்புறம் எதுக்கு தம்மண்ணா இதை தேவையில்லாம இம்போர்ட் பண்ண? ஏய், முட்டாள் மாதிரி பேசாத.
இத பத்தி உனக்கு என்ன தெரியும்? இத சீண்டி பாரு, அப்ப தெரியும் உனக்கு. நீயும் ஏண்டா கொஞ்ச நேரம் வாயை மூடிட்ட? சரிம்மா. சரி, கோவப்படாத. இப்ப சொல்லு, இந்த பாம்பு என்ன செய்யும்? இத யாராவது சீண்டுனா அவங்கள கொல்லாம விடாது. அதான் இதோட நேச்சர் அண்ட் கேரக்டர். ஏன் தமன்னா, இதுக்கு அவ்வளோலாம் தெரியுமா? சித்தப்பா, இதுக்கு பேரே கில்லர் ஸ்னேக்னு தான் சொல்லுவாங்க. இது கடிச்சதுன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போற அளவுக்கு டைமே கொடுக்காது. கொத்தன உடனே ஆள் காலி. என்ன தமன்னா, நீ என்னமோ பயங்கரமா பில்டப்லாம் கொடுத்த. இது சொங்கி மாதிரி சுருண்டு படுத்திருக்கு. கொஞ்ச நேரம் அப்படியா சொல்றீங்க? பாரு. பிரச்சனைனா உன்னையா நான் கூப்பிட போறேன்? கூப்பிடவே மாட்டேன். போ. ராணி, உனக்கு உதவணுங்கிற மனசு எனக்கு நிறையவே இருக்கு. ஆனாலும் நீ மனசார என்ன நினைச்சு கூப்பிட்டாதான் என்னால வந்து உனக்கு உதவ முடியும். கூப்பிடலன்னா என்னால வரவே முடியாது. அதே சமயம் நீ மனசார என்ன வர வேண்டான்னு சொல்லிட்டா உனக்கு என்ன மாதிரி சூழ்நிலை வந்தாலும் என்னால வரவே முடியாது. நீ சொன்ன வார்த்தைய நான் மீறவே மாட்டேன். அதுதான் எனக்கு விதிக்கப்பட்டது. உன் வாயாலே நீ ஆபத்தை தேடிக்கிட்டே ராணி. இனிமே என்னால வரவும் முடியாது, உனக்கு உதவி செய்யவும் முடியாது. இப்ப வாசகதவை சாத்திட்டு போலாம். வாங்க 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 வாங்க.